ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1 இல்லை 2 இல்லை 3 சமையல் சமைக்கலாம். அதுவும் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கூட இருக்காது. அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சுட்டேன். இது பேச்சுலரும் சரி, இல்லைனா இப்போ தான் குடும்பத்தில் புதுசாக மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்கன்னா, இப்போ தான் சமைக்க போகிறீங்கன்னா இந்த சமையலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மீன் வந்து கவலை மீன். இது சால மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழம்புக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா சமையலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய சத்துக்களும் இருக்குது. இந்த சின்ன மீனில் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பாதி மீன் நான் வந்து குழம்புக்காகவும் பாதி மீன் வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் போடுற மசாலாலாம் வறுக்கிறதுக்கு இதில் கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் வறுவல் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு லெமன் புழிஞ்சு விட்டு இதை நல்லா கிளறி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இது கொஞ்ச நாச்சும் ஊறணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த புளி கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி பழம் கட் பண்ணி புழு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடர், அதாவது தனியா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் மசாலா, குழம்பு மீன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான்வெஜ்ஜு சமைக்கிறீங்கன்னா மஞ்சத்தூளும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு கையில் நம்ம கிண்டும் போது காரம் ஏற்படும், கை வந்து எரியும். அதனால் நான் கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பூண்டு வந்து உரிக்காமல் தோலோடு அப்படியே நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா மண் சட்டி இருந்தால் மண் சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கடாய் இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ மண் சட்டி வந்து மண்வானல் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்துட்டு பெரிய வெங்காயத்தில் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு இது மண் சட்டியில் செய்கிறதால ரொம்ப அதிக நேரம்லாம் கொதித்து திக்காகணும்னு கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 4 பீஸ் மாங்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய்லாம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சுண்டை நம்ம இது பண்ணணும்னா இன்னும் நல்லா சுண்டிடும். கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும் போதே நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் போட்டு சும்மா லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. எப்போவுமே மண் சட்டி வைக்கும்போது ரொம்பவே திக்காகிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போதே நான் மீனை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இது மீன் வந்து ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சிக்கன் செய்கிறதுக்காக கடாய் வச்சுட்டு கடாய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், நான் சொல்கிற மாதிரி நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, தான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு பழுத்த ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி நீங்கள் வதக்கி செய்யும் போது குழம்பு வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூடவே
கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி சிக்கன் செய்யும் போதும் நல்லா மஞ்சத்தூள் சேருங்க. இதெல்லாம் நல்லா ஒரு கிண்டிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சேர்த்திங்கன்னா இன்னும் சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நல்லா கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, சிக்கன்லாம் வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீனும் வந்துட்டு எண்ணெயை காய வச்சு போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்பவும் சுலபம். நீங்கள் வந்து இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour கூட ஆகலை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சாதத்தை போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வேறு ஒரு வீடியோவில் இன்னும் வேறு ஒரு தகவலோட வீட்டு குறிப்பு இல்லைன்னா சமையல் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம்.